Hi guys, இது ஒரு குவிக் கெட் ரெடி வித் மீ. ரீசெண்டாக நான் ஒரு வெட்டிங் அட்டென்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கு நான் எப்படி ரெடியாக இருந்தேன் அப்படின்றத உங்களுக்கு காமிக்க போகிறேன். இது மார்னிங் 4:30க்கு நான் வந்துட்டு ரெடி ஆனது. என்னுடைய ஃபேஸ் நான் டெர்மாவைவ் ஹைட்ரா கிளென்சர் வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிட்டேன். என்னுடைய ஃபேவரட் கிளென்சர் எப்பயுமே என்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கிளென்சர். அடுத்து நியூட்ரிடமோட வைட்டமின் இ மாய்ஸ்சரைசிங் லோஷன் வச்சு என்னுடைய ஃபேஸ் நான் மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்க போகிறேன். இங்கே நான் ஒழுங்காக காமிக்கல, அதனால் இங்கே இன்னொரு குட்டி பிட் நான் ஒழுங்காக இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத காமிக்கிறேன். ஸோ பேசிக்கலி இது நல்ல ஒரு ஹைட்ரேட்டிங் மாய்ஸ்சரைசர் அண்ட் காம்பினேஷனாக லைக் இந்த கிளென்சர் அண்ட் மாய்ஸ்சரைசர் நான் யூஸ் பண்ணும்போது என்னுடைய ஸ்கின் வந்துட்டு அன்றைக்கி நாள் ஃபுல்லாக வந்து மாய்ஸ்சரைஸ்டாக இருக்கும். நான் ஸ்பெசிஃபிக்காக மேக்கப் போட போகிறேன் அப்படின்னா எனக்கு இந்த பேஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இது லைட்டாக டேக்கியாக இருக்கும். ஸோ மேக்கப்பும் வந்து ரொம்ப நேரம் பிடிச்சி வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து சன்ஸ்க்ரீன் போட்டுக்கிறேன். சன்ஸ்க்ரீன்றது ரொம்ப 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 முக்கியம். அது நல்லா நிறைய எடுத்து என்னுடைய நெத்தி, கண்ணம், மூக்கு, கழுத்துன்னு எல்லா ஏரியாலையும் நான் வந்து அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணிக்கிறேன். ஆல்சோ கொஞ்சம் குவாலிட்டி அப்படி இப்படி இருக்குன்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபோனில் எடுத்து நான் காமிச்சேன், எனக்கு காமிக்கணும்னு தோணுச்சு. ஆக்சுவலாக வ்ளாக் மாதிரி ஸ்டார்ட் பண்ணேன், ஆனால் ஒழுங்காக நான் கம்ப்ளீட் பண்ணல. அதனால் நான் உங்களுக்கு இந்த டுட்டோரியல் மட்டும் காமிக்கிறேன். அடுத்து நைக்காவோட இந்த ப்ரெப் மீ அப் ப்ரைமர் எடுத்துக்கிறேன். அதை எடுத்து என்னுடைய ஃபேஸ் நான் ப்ரைம் பண்ணிக்கிறேன். எல்லைகளோட கன்சீலர் எடுத்துக்கிறேன், ரெட்டிஷ் கன்சீலர். அதை எடுத்து என்னுடைய ஃபேஸை நான் கலர் கரெக்ட் பண்ணிக்கிறேன். கீழே வாயை சுற்றி மட்டும் நான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு என்னுடைய ஸ்பஞ்ச் வச்சு எல்லாத்தையும் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் என்ன மீதி இருக்கோ அது நெத்தியில் லைட்டாக போட்டுக்கிட்டேன், அவ்வளோதான். அடுத்து என்னுடைய டூ ஃபேஸ்ட் செஸ்னட் ஷேட் கன்சீலர் எடுத்து ஆரஞ்சு போட்டதுக்கு மேலே நான் போட்டுக்கிறேன். இது வந்து ஒரு நோ ஃபவுண்டேஷன் லுக். ஏன்னா அன்றைக்கி நான் மாஸ்க் போட்டிருக்கணும். இந்த ரெடி ஆகிட்ட அப்புறம் தான் நான் போயிட்டு ப்ரைடை வந்து கலப்புற மாதிரி இருந்தது. ஸோ ஸ்வெட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருந்தது. அதனால் நான் வந்து ஃபவுண்டேஷனை ஓமிட் பண்ணிவிட்டு இந்த ஒரு ப்ராசஸ் பண்ணிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு கன்சீலரை வந்து லைட்டாக பவுடர் வச்சு செட் பண்ணிக்கிறேன். அதுக்கு மேலே திருப்பி இன்னொரு லேயர் நான் வந்து கன்சீலர் போட்டுக்கிட்டேன். இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா லேயர் ஆஃப் எக்ஸ்ட்ரா லேயர் ஆஃப் லேயர், அவ்வளோதான், அந்த மாதிரி. ஸோ இது பண்ணும்போது நீங்கள் ஜாகிரதையாக பண்ணுங்கள். நிறையா பவுடர் வச்சுட்டு அதுக்கு மேலே க்ரீம் போட்டிங்கன்னா கேக்கி ஆகும். ஸோ நான் வந்து மறுபடியும் அந்த செஸ்னட் கன்சீலரை லைட்டாக போட்டு கன்சீல் பண்ணிக்கிட்டு ஒரு ஹைலைட்டிங் கன்சீலர் எடுத்துக்கிறேன். ஒரு லைட்டர் ஷேட் கன்சீலர் சுகர்லேருந்து. அதை எடுத்து என்னுடைய ஃபேஸை நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன். கண்ணு கீழே, மூக்கு மேலே, நெத்தி மேலே மட்டும் போட்டுக்கிறேன். வாயை சுற்றி லைட்டாக போட்டுக்கிறேன். ஏன்னா மெஜாரிட்டி டைம்ஸ் நம்ம வந்துட்டு மாஸ்க் போட்டுற போகிறோம். ஸோ அதனால அந்த ஏரியாவில் நான் கம்மி ப்ராடக்டே வச்சுக்கிட்டேன். அப்புறம் என்னுடைய ஸ்டுடியோ ஃபிக்ஸ் NC45 எடுத்துக்கிறேன் மேக்லேருந்து. அதை எடுத்து என்னுடைய ஃபேஸை நான் இன்னொரு வாட்டி செட் பண்ணிக்கிறேன். ஹீரோவோட ப்ளஷ் எடுத்து என்னுடைய ஃபேஸில் நான் ப்ளஷ்ஷாக அப்ளை பண்ணிக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு ஒரு பவுடர் போட்டேன் பார்த்தீங்களா, அது பியூட்டியோட கேரமல் பவுடர். அதுவே ஒரு ப்ரான்சிங் ஷேட் மாதிரி தான் இருக்கும். அதனால நான் ப்ரான்சிங் கான்டோரிங்னு வேறு எதுவும் ஸ்பெசிஃபிக்காக பண்ணல. ஸ்விஸ் பியூட்டியோட 2-in-1 ஐப்ரோ அண்ட் ஐலைனர் கிட் எடுத்து என்னுடைய ஐப்ரோஸை நான் பவுடர் ப்ராடக்ட் வச்சு ஃபில் பண்ணிக்கிறேன். அடுத்து ஹுடா பியூட்டியோட இந்த ஐஷேடோ பேலட் எடுத்துக்கிறேன். இதில் வந்துட்டு ஒரு டார்க் ப்ரௌன் மேட் ஷேட் எடுத்து ஃபஸ்ட்டு என்னுடைய கண்ணு மேலே ஃபுல்லாக போட்டுக்கிறேன். இந்த பேலட் ஸ்பெசிஃபிக்காக எனக்கு ஏன் எடுத்து வச்சுட்டேன்னா, இதிலே ஒரு மேட் மூவ் ஷேட் இருக்கும். அதை நான் நாள் ரிசப்ஷனுக்கு போட்டுக்கிட்டேன். தனி டுட்டோரியலாக நான் உங்களுக்கு அது காமிக்கிறேன். நான் கெட் ரெடி வித் மீல வந்துட்டு ஷூட் பண்ணதை நான் தனி டுட்டோரியலாக உங்களுக்கு கண்டிப்பாக அதை காமிக்கிறேன். கண்ணு மேலே இந்த கோல்டன் கலர் எடுத்து நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அப்புறம் ப்ரஷ் வச்சுட்டு அந்த எட்ஜஸ் எல்லாம் வந்துட்டு அப்படியே சாஃப்டாக நான் வந்துட்டு ஸ்மச் பண்ணி விட்டுக்கிறேன். அதே மேட் ப்ரௌன் கலரே என்னுடைய லோவர் லேஷ் லைன்லையும் எடுத்துகிட்டு வந்து லைட்டாக நான் ஸ்மோக் அவுட் பண்ணிக்கிறேன். மாமாத்தோட கோல் பென்சில் எடுத்து என்னுடைய அப்பர் அண்ட் லோவர் வாட்டர் லைனில் நல்லா நான் வந்துட்டு கோட் பண்ணிக்கிறேன், திக்காக அப்ளை பண்ணிக்கிறேன். அப்படியே அப்பர் லேஷ் லைன்லேயும் வந்துட்டு ஐலைனர் மாதிரி இந்த காஜல் வச்சே நான் வந்து ஸ்க்ரிபிள் பண்ணிக்கிறேன். ரொம்ப ப்ரிசைஸாக இருக்கணும் இல்லை, சும்மா ஒரு டிஃபைன்டு லுக் மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக. லாரியலோட லேஷ் பேரடைஸ் மஸ்காரா எடுத்து என்னுடைய அப்பர் அண்ட் லோவர் லேஷஸில் நல்லா நான் வந்து கோட் பண்ணிக்கிட்டேன். அடுத்து ஒரு குட்டி ப்ரஷ் வந்து அப்போ என்னால் தேட முடியல, என் டைம் வேறு ஆகிட்டே இருந்தது. அதனால் ஒரு பென்சிலோட கேப் வச்சு ஒரு கோல்ட் கலர் எடுத்து என்னுடைய இன்னர் கார்னர் ஹைலைட் பண்ணிக்கிட்டேன். ஸ்விஸ் பியூட்டியோட ஹைலைட்டர் எடுத்துக்கிறேன். எடுத்து என்னுடைய ப்ரோ போனை வந்துட்டு ஹைலைட் பண்ணிக்கிட்டு என்னுடைய கண்ணத்தோட ஹையஸ்ட் பாயிண்ட்ஸையும் நான் வந்துட்டு ஹைலைட் பண்ணிக்கிறேன். அடுத்து லிப்ஸ்டிக்கு ஹீரோலேருந்து இந்த ஒரு லிக்விட் லிப்ஸ்டிக் எடுத்துக்கிட்டேன். இந்த ஷேட் எனக்கு ஷோராக தெரியல, பட் நான் உங்களுக்கு லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இதை எடுத்து என்னுடைய லிப்ஸில் நான் போட்டுக்கிறேன். மேட் லிப்ஸ்டிக் அகைன் மாஸ்க் ப்ரூஃபாக இருக்கும். அண்ட் எனக்கு ஒரு டார்க் லிப் கலர் தேவைப்பட்டுச்சு. அதனால் நான் இந்த கலரை வந்து பேக் பண்ணிக்கிட்டேன். ஃபேஸ் மேக்கப் அவ்வளோதான். அண்ட் ஹேருக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கொஞ்சம் சொதப்பிட்டேன். இந்த மாதிரி நான் போடவே மாட்டேன். அன்றைக்கி ஏன் எனக்கு தோணுச்சுன்னே தெரில. இன்ஃபேக்ட் அன்றைக்கி நாள் தான் எனக்கு தோணுச்சு. நான் வேறு பிளான் பண்ணியிருந்தேன்.
மொதல் நாள் தான் எங்கள் அம்மாட்ட ஒரு ஃப்ரெஞ்ச் ப்ரைட் போட்டேன். பின்னாடி பார்க்க சூப்பராக இருந்தது. பட் சாரி, பின்னாடி நான் ஒழுங்காக காமிக்கல எப்படி இருக்கேன் முடி அப்படின்ட்டு. பட் பின்னாடி பார்க்க செம்ம ப்ரிட்டியாக இருந்தது. நான் சைட் ஷார்ட்ஸ் வந்துட்டு இமேஜஸ் காமிக்கிறேன், செம்மையாக இருந்தது. பட் ஃப்ரண்ட்டில் ஐ வாஸ் நாட் ஓகே ஒன்லி. தூரத்துலேருந்து பார்க்க ஒரு மாதிரி இருந்தது, கிட்ட வந்து பார்க்க ஒரு மாதிரி இருந்தது. எனக்கு பிடிச்சது ஆனால் பிடிக்கல. ஸோ நீங்கள் சொல்லுங்கள். இந்த மாதிரி பார்ட்டிஷன் இல்லாமல் எடுக்கிற ஒரு ஆள் நான் கிடையாது. ஸோ இதான் ஃபைனல் லுக். அண்ட் இந்த சாரீ வந்துட்டு ப்ரைட் எனக்கு வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தது. அந்த ப்ரைட் வந்து எனக்கு அக்கா மாதிரி, அக்கா தான். அவங்க என்னுடைய ஆஃபீஸ் கலீக். நீங்கள் என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். அந்த இமேஜஸ் ரீல்ஸ்லாம் நான் வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ தாராளமாக நீங்கள் செக் பண்ணலாம். ஸோ இது வந்து ரொம்ப அப்படியே ரா அண்ட் ரியலாக இருக்கட்டும் அப்படின்ட்டு நான் அப்படியே எடுத்து வச்சேன். நான் தனியாக டுட்டோரியல்ஸ் தான் ஸ்டுடியோவில் ஃபில்ம் பண்ணி உங்களுக்கு காமிக்கலான்னு நினச்சேன். பட் எனக்கு அங்கேயே நான் எப்படி ரெடி ஆனேன் ஸ்பான்டேனியஸாக அப்படின்றது காமிக்கலான்னு அப்படின்னு தோணுச்சு. அதனால் நான் இந்த டுட்டோரியல் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். இன்றைக்கி வீடியோவுக்கு அவ்வளோதான். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இந்த ஹேர் ஸ்டைல் பொறுத்து எனக்கு வேணான்னு சொல்லுங்கள். ரொம்ப கழுவி ஊற்ற வேண்டாம், பட் வேணான்னு சொல்லுங்கள். ஏன்னா இன்னும் ஒரு 2 வெட்டிங் ஈவெண்ட் வேறு இருக்குது. இதில் நீங்கள் சொல்கிறத பொறுத்து தான் நான் அடுத்து டிசைட் பண்ணுவேன். இல்லை ஆக்சுவலி நான் என் ஸ்டைல்லே நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு எனக்கு தோணுது. இருந்தாலும் சொல்லுங்களேன், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இன்றைக்கி வீடியோக்கு அவ்வளோ தான். இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரையும் என்னோடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.